காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம். தற்போது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்திட வருகை தந்து வரிசையில் காத்திருந்த வெளி மாவட்டத்தினை சேர்ந்த பெண் ஒருவர் இந்த மயக்கமுற்று திருக்கோவில் வளாகத்திலேயே அந்த விழுந்ததால் அந்த பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கோவில் நகரமான காஞ்சிபுரத்திலே புகழ்பெற்ற பல்வேறு திருத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த திருத்தலங்களிலே ஒன்றான புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் மண்சலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் இயல்பு நாட்களிலேயே வெளி மாவட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்த மட்டுமின்றி வெளி நாட்டவர்கள் ஏராளமானோர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் தினமும் வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை நாள் என்பதாலும் சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் திருக்கோவில்களுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அதிக அளவிலேயே பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தற்போது திருக்கோவில் முழுவதுமே நிரப்பி சாமி தரிசனம் செய்து சென்று வருகின்றனர். இந்த நிலையிலே போதிய ஒழுங்குமுறைப்படுத்தாததன் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 19 வயது தக்க இளம்பெண் ஒருவர் தற்போது மயக்கமுற்று அவர் அந்த வரிசையில் காத்திருந்த போது மயக்கமுற்று விழுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அங்கிருந்து அவரது உறவினர்கள் அந்த பெண்ணை எழுப்பி அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த ஐயப்பன் மற்றும் மேல்மருவத்தூர் திருக்கோவில்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து இந்த கூட்ட நெரிசலில் தினந்தோறும் அதிகரித்து வரக்கூடிய நிலையிலே திருக்கோவில் நிர்வாக தரப்பிலே போதிய முறையான முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மேலும் சாமி தரிசனம் செய்திட வருகை தந்த பக்தர்கள் சிலர் சாமி தரிசனம் செய்யப்படாமலேயே திரும்பி சென்றும் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.